ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அவரோட பர்சனல் நம்பர் வந்து ஸ்டோர் பண்ண சொன்னார். ஸ்டோர் பண்ண சொல்லிட்டு எனக்கு எப்போ வேணால் கூப்பிடுங்க. நான் வேறு என்ன கெட்டப் எனக்கு சேஞ்ச் இருக்கா, எத்தனை நாள் வருவேன், என்ன மாதிரி கேரக்டர் எல்லா டீட்டெயிலும் கேட்டு அந்த முன்னாடி என்ன இருந்ததோ அந்த எனர்ஜி எனக்கு கொடுத்தாரு சார் அவர். அவர் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்க, என்ன கேட்டால் அதை விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் எப்போவுமே வந்து நம்ம எப்போ கான்டாக்ட் பண்ணி பேசினாலும் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் சார். நண்பர்கள் சார் வணக்கம் சார், சித்திரவட்டம் சார், உங்களோட பெரிய ஹேண்ட் சார். நன்றி நன்றி. டெய்லியும் உங்க டெய்லி வந்து ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து தூங்குறேன். ரொம்ப நன்றி. சாரி, கொஞ்சம் சிக்கம் எனக்கு கொஞ்சம் இதாகும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நாகராஜ் சார் ரொம்ப வணக்கம் சார் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கங்க சார். உங்களோட பழைய இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன் 2000ல. நீங்க இந்த சாரி இது கொஞ்சம் வந்து பர்சனல் கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுது. கேட்கலாங்களா? கேட்கலாம் சார், கண்டிப்பா. நீங்க இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை விட்டதை பத்தி அதுல பேசிட்டீங்க. நீங்க ரொம்ப அடிக்டா இருந்துதான் அந்த பழக்கத்தை விட்டுருப்பீங்க. ஸோ அந்த பழக்கத்தை விட்டதுக்கு அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை விடுறது. எப்படி விட்டீங்க அப்படின்னு சார்? ஒன்றுமே இல்லை சார். ஒரு சில பேர் சொல்லுவாங்களா சார், அந்த விட்டதுன்றது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு அது மேலே நம்பிக்கையும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்களா, நியூ இயர்லேருந்து விட்டுறலாம், பிறந்த நாள்லேருந்து விட்டுறலாம், பொங்கல் வந்தோடனே விட்டுறலாம், இன்னையிலேருந்து விட்டுறலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு என்றைக்கு தோணுச்சோ நான் அன்னைக்கு விட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம், மெடிக்கல் ஒத்துக்காது, டக்குன்னு விட்டால் வந்து உடம்புக்கு ஏதாவது ஆகிடும், அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கல நான். இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும் எனக்கு. அப்புறம் நைட்டு மட்டும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம், அதெல்லாம் இல்லை. வேணாம் அன்றைக்கி அந்த நிமிஷம் டோட்டல் அப்படியே அன்றைக்கே. ஸோ ஒரு அப்படி விட்டதுனால தான் என்னால் விட முடிஞ்சது. ஃபஸ்ட்டு அதான் ஏன் குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குடிக்காமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம், நைட்டு மட்டும் வச்சுக்கலாம், அதெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி இந்த நிமிஷம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அது விட்டதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ எனர்ஜியாக இருக்க முடியுதுல்ல. நான் எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்டேன், குடிக்கிறது தம் அடிக்க எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்டேன். ஒரு நாளைக்கு 40 சிகரெட் குடிப்பேன் நான். சார் அதான் சார், அது பெரிய விஷயம் சார். அது விடுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் தப்புன்னு விட்டுட்டேன்னு சொல்கிறீங்க. இல்லை கஷ்டம் தான் சார், பட் நல்லா இருக்குல்ல. இன்றைக்கி மறுபடியும் வந்து சித்ரா சார் கூட உட்காந்து பேசுகிறேன்ல, இல்லைன்னா காணாமல் போயிருப்பேன்ல நான். சார் சித்திரலட்சுமி சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று. சொல்லுங்க சார். நீங்க வந்து இவர் சத்யராஜ் சார் கூட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் சார். அது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது அவர்கிட்ட இருந்து நிறைய கண்டென்ட் கிடைக்கும், அது வந்து உங்களுக்கே தெரியும். நிச்சயமா. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. இப்போ முதலாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க கௌதம் வாசுதேவனோட மின்னலை படத்தில். அந்த படத்தை பார்த்தபோது இப்போ வந்து தமிழ் சினிமா உலகத்துக்கு கௌதம் வாசுதேவன் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்னு தெரியும். அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சுதா அது? ஆமாம் சார், ஆமாம் சார், தெரிஞ்சுது. இல்லை நிச்சயமாக இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் நான் எழுதும் போதும் சரி, அது இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரிவிக்கல. ஆனால் வேறு விஷயம், அவர்கிட்ட உள்ள அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ரெண்டாவது ஒரு ஒர்க் ரீதியாகவும் சரி, ரெண்டாவது வந்து ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமானிட்டியான ஒரு பர்சனாக இருந்தார் சார். எனக்கு அது ரொம்ப சிங்காச்சு எனக்கு. அவர் சூப்பர். எனக்கும் ஒர்க் பண்ண இதெல்லாம் நண்பர்கள ரொம்ப மதிப்பான்னு. ஆமாம் சார், ஆமாம். இல்லை என்ன மாதிரி ஒருத்தர் வந்து சார், நான் அதுக்கப்புறம் வந்து சில பேர் நான் வந்து ஒரு மின்னலே பண்ணியாச்சு, அப்புறம் காக்கா முடிஞ்சுது, காக்கா எழுதி முடிச்சாச்சு, அப்புறம் வாங்க அடுத்தடுத்து எழுதலாம் அப்படின்னு தான் சார் போவாங்க. பட் நான் அவர் அப்படி இல்லை, என்னை படம் பண்ண வைக்கணுன்ற ட்ரை பண்ணார் அவர். அருமை. என்னை எப்படியாவது மறுபடியும் டேரக்டர் ஆக்கிடணுன்றதுல ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணார். சூப்பர். என்னை உட்காந்து அடிக்கடி ஸ்கிரிப்ட் கேட்கறது, என்னை மாற்றுறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா ட்ரை பண்ணது, வேற என்ன பண்ணலான்றது. நான் அப்போ வந்து ஒரு சாதாரணமாக நான் வந்து வேற ஒரு இடத்துல இருந்தோம், அந்த வீட்டுக்குள்ள என்னை தேடி வர்றது, நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், யாரும் சொன்ன கோயிலுக்கு மாலை போடுங்கன்னு சொல்கிறது, எனக்காக லிபர்ட்டி தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு காதி கிராஃப்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன கடை இருக்குது, நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி என்ன ஒருத்தர் பிடிச்சி அங்கே நிற்க வச்சுட்டு மாலை போட்டால் சரியாயிடுன்றதுக்காக அங்கேருந்து காரை கொண்டு வந்து அங்கே விட்டு அந்த காதி கிராஃப்டில் போய் மாலை, துளசி மாலை, வேஷ்டி இதெல்லாம் வாங்கி ஒரு கவரில் போட்டு நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போய் மாலை போடணுன்ட்டு. ஸோ இதெல்லாம் யார் செய்கிறாங்க? அருமை. இதை கொண்டு வந்து கையில் கொடுத்து என்னை கொண்டு போய் வீட்டில் சகோதர மாதிரி பார்த்துட்டு என்னை கொண்டு போய் வீட்டில் கொண்டு விட்டு அப்புறம் வந்து நாளைக்கு காலைல மாலை போட்டுறேன்னு சொல்லி மாலை போட வச்சு. போட்டிங்களா? மாலை போட்டேன். மாலை போட்டு ஒரு 4வது நாள் மாலையை கழட்டி போட்டேன். போன ஒரு குடிக்காம அவர் சொல்கிற இவங்க தான் சொல்கிறான்றதுக்காக செய்கிறமே தவிர மறுபடியும் முறையாக போய் மாலை பேரெலாம் இல்லை, மறுபடியும் முறையாக போய் ஒரு 41 நாள் விரதம் இருந்து போனோம். ஒரு 5 நாள் இருந்தேன். 5 நாள் முடியல, என்னால் 5 நாள் கான்சியஸே இல்லை, உலகமே ஏங்கலை எனக்கு. 5 நாள் நேராக போய் மறுபடியும் ஐயப்பன்ட்ட போய் கழட்டி வச்சுட்டு, ஐயா நம்மளால் முடியாது, நான் இதை ட்ரை பண்ணுறேன், வந்தேன் வரைய மாதிரி உங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டேன்னு கொண்டு வச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டேன். மறுபடியும் தப்பால கொண்டு வச்சுட்டு நான் பாட்டுக்கு என்னோட வேலையை நான் ஏன் மேலே போட ஆரம்பிச்சிட்டேன்.
போயிட்டேன் நான் பாட்டுக்கு. ஸோ என்னன்னா இது வந்து மெனக்கெடுதல் இல்லை சார், யார் செய்கிறாங்க இந்த காலத்தில்? அப்புறம் அங்கேயே வச்சுக்கிட்டு நம்மளை வந்து பார்த்து வேறு ஏதாவது பண்ண முடியுமா, வேறு ஏதாவது பண்ணுனா இருந்தாலும் சரியா வேணாம் அப்படிங்கிறது, நம்மளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது, சில நேரங்களில் எப்படியாவது டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்றது முயற்சி பண்ணதில் வந்து பெரிய விஷயம் அது. அதை நம்ம தான் செய்யலையே தவிர, பட் அவர் ரொம்ப ட்ரை பண்ணார், மாற்று கருத்தே இல்லை. சூர்யா உங்களுக்கு பக்குவமாக அட்வைஸ் எல்லாம் சொல்லி திருத்த முயற்சி பண்ணியிருக்காரா? சார் அவர் அன்னைக்கு இருந்த சூழலுக்கு என்னை கூப்பிட்டு அவ்வளோ பேசி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தே பெரிய விஷயம் சார். எனக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, நான் வந்து அதுக்கு முன்னாடி ரத்னவேல்கிட்ட பேசுகிறேன், கேமராமேன் ராண்டி. ஆமாம். அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறேன், அவர்கிட்ட வந்து அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசுகிறேன். அவர் அன்றைக்கே ஒரு பெரிய கேமராமேன் தான். அவர் வந்து நான் ஏவிஎம்ல ஷூட்டில் இருக்கேன், நீங்கள் வந்துருக்கேன். சூர்யா சார்கிட்ட பேசுகிறேன், சூர்யா சார் வாங்கன்ட்டார். நான் போகிறேன் போக முன்னாடி நான் கொஞ்சம் கரெக்டாக போயிருக்கலாம், போகும்போதே வந்து அது வரைக்கும் கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். போகல, நான் கொஞ்சம் குஷ் தான் போகிறேன். ஏவிஎம்ல ஷூட் போயிட்டு நான் போனோடனே என்னை வந்து பார்த்துட்டு உள்ளே உட்காருங்கன்னு சொன்னார். ஏவிஎம்ல அந்த மேக்கப் உள்ளே போய் உட்காந்துருந்தேன். கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் வந்துட்டார். வந்து உட்காந்து என் கூட உட்காந்து பேசிகிட்டே இருந்துட்டு அவர் என்னோட தடுமாற்றம் தெரியும். ஆமாம், என்னை பார்த்தோன்னு அவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமாக கூப்பிட்டு என்ன பேசணும்னு நினைக்கிறாரு. என்னை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிச்சு நான் சரியில்லாமல் தான் வந்திருக்கேன். பட் அவர் பெருசாகவே எடுத்துக்கல. வந்து உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறாரு. அப்பவும் அவர் என்ன மாதிரியான கதை எதுவுமே இல்லை, ஏன்னா நான் பண்ணுவேன்னு அவருக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட். என்னை கூப்பிட்டு உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து சொல்லுங்கள் சார், என்னை கூப்பிட்டீங்களா நான் உங்களை எதுக்குங்க கூப்பிடுவேன், படம் பண்ணுற விஷயமாக தான் பேசுகிறோம் அப்படின்னு பேசுகிறேன்னா, நான் வந்து அடுத்த கட்டமாக சார் நான் வந்து நான் இப்போ அந்த மாதிரியான கண்டிஷனில் இல்லை சார், நான் இப்போது புரியல எனக்கு, இல்லை நான் படம் பண்ணுற கண்டிஷனில் இல்லை, சொல்லிட்டு போதான் வந்தேன் அப்படின்னு. அவருக்கு என்னென்னா படம் பண்ணுறதுக்கு கண்டிஷன் இல்லைன்றதை ஒருத்தன் சொல்லிட்டு போகிறதுக்கு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போகிறான். சரி, இது கரெக்டுன்னு ஒத்துக்கிறதா, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு ஒன்றும் இல்லை. அவருக்கு ரொம்ப அதாவது ஒன்று படம் பண்ண ப்ரொடியூசர் தேவையில்லை, ஹீரோ தேவையில்லை, எல்லாமே இருக்குது, நீ படம் பண்ண அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கேட்கல. ஸோ அப்படின்னா நான் வந்து உட்காந்துட்டு பேசுகிறேன். அவருக்கு கூட ஒருத்தர் 2 பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு சரி அப்படின்னா, இல்லை சார் நான் கிளம்புறேன் சார், கூப்பிட்டீங்க அதான் நான் வந்தேன், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஐடியாலாம் கிளம்புறேன் சார் அப்படின்னு. அவருக்கு என்னடா இது ஒருத்தனை கூப்பிட்டு இது பண்ணிட்டு போனால், நான் அவருக்கு போனால் மறுபடியும் ராண்டி அவர் ரத்னவேல் சார்கிட்ட போய் பேசினேன். அவர் தயவு செஞ்சு விட்டுருங்க, வேணாங்க, ஏங்க நீங்கள் கரெக்டான பர்சன், ஓகே, நான் வந்து இல்லை நான் கேட்கலையே படம் பண்ண சொல்லி என்னையும் போட்டு எல்லோரும் தொந்தரவு பண்ணுறீங்க, அந்த மாதிரி சூழலுக்கு இருக்கேன் நான். சரி, நான் தான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன்ல முடியாதுன்ட்டு அப்படின்னு. ஸோ ஓகே தான், ஆனால் பட் யார் செய்கிறாங்க சார் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. நம்ம சரியில்லாமல் இருக்கோன்னு தெரியுது அவருக்கு, அப்போ தான் கூப்பிட்றாரு, வந்து இவனை சரி பண்ணி படம் பண்ண வைக்கலாம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு. வீட்டில் இருக்கிறவங்களே செய்ய மாட்டாங்க சார், பட் அவர் கூப்பிட்டு அப்போவும் ஏதாவது கொடுத்தா சரியா, ஆனால் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா ஃப்ளோவில் கிடச்சிரும் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணாங்க. நம்ம செய்யலை, பட் நம்ம தான் போனோமே தவிர, பட் இது அவங்களெல்லாம் மறுக்கவே முடியல. நண்பர் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? அருமை சார். நாகராஜ் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம், நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஆமா சார், ஆமா சார். காக்காக்கு உங்களோட சப்போர்ட், அதே மாதிரி நீங்க தான் ரைட் பண்ணீங்க, பின்னாடி அதை பிகைன்ல இருந்தீங்க அப்படின்றது பயங்கரமான ஆச்சு சார். தினந்தோறும் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு ஒரு காக்கா மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க ஒரு ரைட்டரா இருந்திருக்கீங்க அப்படின்றப்ப எங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் சார். அதுக்கு மின்னலை கூட நான் தான் எழுதுனேன். மின்னலை ஆமா சார். டக்குன்னு ஸ்ட்ரைக்கானே எனக்கு காக்காக வந்து சார், எனக்கு மின்னலைன்றது அதுக்கு மேல சார். ஒரு லவ் படத்தை ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ஸ்டோரியா கொடுக்க முடியும் அப்படின்னு அப்பதான் சார் தெரிஞ்சது எங்களுக்கு. வாழ்த்துக்கள் சார், எங்களோட வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா சார், உங்களோட அடுத்த படைப்புக்கான நான் ரொம்ப வெயிட்டிங் சார். கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு சித்ராலட்சுமன் சார், நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், உங்களோட இன்டர்வியூ எல்லாமே ரொம்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ. ஆமா சார். எனக்கு உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இன்டர்வியூவரை வந்து நீங்க பேச விட்டுட்டு அவங்கள்ட்ட இருந்த விஷயத்த வாங்கிட்டு அதை எடிட் பண்ணி போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். கணேஷ் பிரபு சார், திண்டுக்கல்ல இருந்து சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். கௌதம் பாஸ்டனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? சார் ஸ்ட்ரென்த் பிளே தான் சார். ஒரு மெனக்கெடுதல் தான். பட் ஒரு என்னன்னா, எனக்கு இன்னும் அவர் சமீப காலமாக அந்த மெனக்கெடுதல் கொஞ்சம் கம்மி அப்படின்னு மாதிரி தோணுச்சு சார், அவ்வளோதான். மற்றபடி ஆமாம், ஒரு மெனக்கெடுதல் கொஞ்சம். ஏன்னா மின்னலை பண்ணும்போது, ஒரு காக்காக்க பண்ணும்போதெல்லாம் ஒரு பவுண்டடாக ஃபுல் ஸ்கிரிப்ட் இருந்தது சார். மேக்ஸிமம் உட்காந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கலாம். ஆனால் பட் எல்லாமே ஒரு பேப்பர்ஸ் கொஞ்சம் கரெக்டாகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி அவரோட இதுக்கெல்லாம் காரணம் வந்து பேப்பர்ஸ் சரியில்லாமல் இருந்ததோ ஒரு காரணமோன்னு தோணுது. அது அவரோட படங்கள் நம்ம பார்க்கும்போது தெரியல சார். பட் என்ன, நம்ம எல்லாரும் விமர்சனம் பண்ணுற மாதிரி அவர் நம்ம விமர்சனம் பண்ணிட முடியாது. ஏன்னா நமக்கு அப்படி சொல்லவே வேண்டாம், நீ போய் என் கூட போய் மறுபடியும் உட்காந்து சார் நான் வரேன் சார், உங்கள் கூட நான் உட்காந்து வேலை செய்கிறேன் சார், நம்ம பேசுவோம் சார்,
நான் எழுதுறேன் சார் அப்படின்னா வேணாம் நான் சொல்ல போகிறார் அவர் எப்போ வேணாலும். பட் நம்ம அதை செய்ய முடியல அதனால். பட் அதனால் எனக்கும் ரொம்ப ஆசை தான் மறுபடியும் ஃபியூச்சரில் அவர் கூட உட்காந்து மறுபடியும் ஒரு படம் அவருக்கு எழுதணும் அப்படின்னு ஆசை தான். பட் ஆனால் அவரோட பலம் வந்து அதுக்கு ரொம்ப டெடிகேட்டிவாக இருந்தது தான். இன்றைக்கி பெல்லாம் மாதிரி அதுக்கு ரொம்ப டெடிகேட்டிவாக இல்லாமல் இருக்கிறது தான் உண்மை தான். முன்னாடி இருந்த அந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்கிரிப்டு சீனு நான் சும்மா சம்மந்தமே இல்லாமல் வேறு எப்பாவது ஒரு வாட்டி போனால் கூட வேறு சினிமா தவிர வேறு ஏதோ ஒரு பேசுனதே இல்லைங்கிட்ட அந்த அளவுக்கு. வேறு சினிமாக்கள் அது இது நான் அவர்கிட்ட வேறு கதைகள் பற்றி வேறு சீன் பற்றிலாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன் நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஆனால் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு டோட்டலாக. எப்போ கடைசியாக பார்த்தீங்க? கடைசியாக இப்போ சமீபத்தில் பார்த்தேன் சார், நடுவில் பார்த்தேன். முன்னாடி மாதிரி உட்காந்து ரொம்ப நேரம் பேச முடியறதுலாம் இல்லை, மறுபடியும் நிறைய உட்காந்து பேசணும் சார். இல்லை இந்த உங்களுடைய கருத்தை அவர்கிட்ட நேரடியாக சொன்னீங்களா? பேசியிருக்கேன் சார், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கும் தெரியும், நானும் சொல்லியிருக்கேன் சார். ஏன்னா அவர் இப்பவும் அவர் கரெக்டாக உட்காந்து அவரால் நினச்சி உட்காந்து வேலை செஞ்சார்னா நிச்சயமாக அவரால் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். அவருக்குள்ள வேற ஒரு பெரிய சோல் உள்ள ஆள் தான் அவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் மறுபடியும் பண்ணிடுவார் சார் நிச்சயம். என்ன சொன்னார் நீங்கள் அந்த விமர்சனத்தை சொன்ன போது? சிரிப்பார் சார், வேறு என்ன. பட் நம்ம அவருக்கு அந்த அட்வைஸ்லாம் கிடையாதுல்ல சார். ஒரு 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 ஏன்னா தெரியும், ஒரு இன்னைக்கு வந்து அந்த டாஃப் டாஃப் டாஃப்னு அடித்தா அந்த லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல சார் அவர்கிட்ட. அந்த லாங்குவேஜ் அவ்வளோ அழகான லாங்குவேஜ், அது சினிமாவுக்கான மொழி அவர்கிட்ட ரொம்ப அழகாக இருக்காது. அது இன்றைக்கும் வந்து அவருடைய அந்த லாங்குவேஜ் மறுக்கவே முடியாது. கரெக்டான ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே மட்டும் வந்துருச்சுன்னா அது வேறு, அது இல்லாது தான். இன்றைக்கி வந்து ஜோஸ்வாலேருந்து என்ன நோக்கி பாயும் தோட்டம் எல்லாமே வந்து மிஸ் ஆகுதுன்னு நிறைய படங்கள் வரிசையாக ஆனதுக்கு எல்லாமே காரணம். எல்லாமே இருக்கும், சோல் இல்லை, ஸ்கிரிப்ட் இல்லை. அது ஒன்று தான் மைனஸ். பட் அது ஒன்று தான் வேணும். முதல்ல இருந்தது, இன்றைக்கி அது இல்லை. இருந்துச்சுன்னா மறுபடியும் பண்ணுவார் சார் அவர். இப்போ வெளியாகிற எல்லா படத்தையும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம் சார், சார் எந்த படமும் விடுறது கிடையாது சார். நான் ஏன் நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. வெள்ளிக்கிழமை ஆனால் 5 படம் வந்து 5 படம் பார்க்குறேன் சார். அருமை. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ 5 படம் வந்து 5 படம் பார்க்குறது. அது என்ன தியேட்டரில் வந்தால் பார்த்துட்டேன் சார். அது அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டுட்டுலாம் போகிறது, படம் பார்த்துரு இது அதெல்லாம் தான். ஏன்னா அது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. எல்லா சினிமா வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்துச்சுன்னா 4 படம் வந்தால் 4 படம் பார்த்துரு. சனிக்கிழமைக்குள்ளே எல்லா படத்தையும் பார்த்துட்டு அது வந்து அது நல்லா இருக்குது சார், அருமையாக இருக்குது. முன்னாடி அது இருந்தது என்கிட்ட, பட் இப்போ அது அப்படி தான் இருக்குது. அப்படி அது பார்க்காம அதை விட என்ன சார் வேலை இருக்குது, கரெக்டாக பார்த்துரு. சமீபத்தில் நீங்கள் பார்த்த படங்களில் உங்களை கவர்ந்த படங்கள்னு எதாவது சொல்லலாம்? நிறைய சொல்லலாம். கடைசியாக பார்த்த படத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி அதை தவிர அப்புறம் ரப்பர் பந்து பிடிச்சிருந்து சார். ரப்பர் பந்து சும்மா இந்த எளிமையான படங்கள் இருக்குல்ல சார், அது அவ்வளோ. அமரன் ஒரு சின்னதாக ஒரு லைஃப் இருந்து இல்லை சார். சில பேர் சொல்லுவாங்களே ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கலாம் சார், ஆனால் என்ன இருந்தாலும் அதை தாண்டி ஒரு லைஃப் இருக்கலாம் சார். கண்டிப்பாக அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்கலாம் சார் அதுக்குள்ள. அது உண்மை சார். படம் நல்லா இருந்தால் வச்சு கொண்டாடிடுறாங்க சார், அதில் மாற்றுக்கிறதே இல்லை சார். ஹலோ சார், என்னோட பேர் ராமுரளி. நான் சாட் வித் சித்ரால முன்னாடி பேசியிருக்கேன் நான் உங்ககிட்ட. நாகராஜ் சார் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு டெஃபினட்டாக டயலின் பண்ணோன்னு நினச்சேன். உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து உங்ககிட்ட வந்து உங்களோட வசனங்களோட ஸ்ட்ரென்த்து. நான் வந்து ஆக்சுவலி வாண்டட் டு அதில் பற்றி ஒரு டீட்டெயில் நான் வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன். என்னென்னா 1998 தினந்தோறும் படம் ரிலீஸ் ஆனது. நான் அதை வந்து தேட்டரில் பார்த்தேன். தேட்டரில் பார்க்கறச்சு அந்த ஸ்டார் ஃபிலிம்ஸுக்கு இருக்கிற ஒரு கிளாப்ஸ் சில வசனங்களுக்கெல்லாம், மணிவண்ணன் வசனங்கள், ரேணுகா முரளி பேசின சீன்ஸுக்கெல்லாம் கூட சில இதெல்லாம் வந்து அட்ட அப்படின்ற சில கிளாப்ஸ், அந்த தியேட்டரோட ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஒரு வசனங்களுக்கு எனக்கு இருந்தது. நான் நிறைய படங்கள் நான் தியேட்டர்ல பார்த்துருக்கேன், பட் குறைச்ச படங்களுக்கு தான் வெறும் வசனம், ஸ்டார் பவர், மாஸ், இந்த டடங் டடங்னு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இல்லாம உங்க வசனங்களுக்கு அப்படி ஒரு அப்ரிசியேஷன் தியேட்டர்ல இருந்தது நான் பார்த்து இது பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல வசனகர்த்தாவா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுவீங்க? இன்னும் சிலதெல்லாம் நேச்சுரலா சில பேருக்கு வரும்னு, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களோட ப்ரிப்பரேஷன் அதை பத்தி சொல்ல முடியுங்களா சார்? ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லை சார். பொதுவாக கொஞ்சம் வாசிக்கிற பழக்கம் இருக்கு. ரெண்டாவது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல சார், அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது மேலே ஒரு பேசிக்கலாகவே ஒரு சின்ன அக்கறை இருக்குது. எல்லாரும் கூட நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம், அரசியல், சினிமா, லைஃப், குடும்பம், எல்லாத்துக்குள்ளே இருந்தும் நம்ம இந்த லாசா ராமமிர்தம்னு சொல்லி ஒரு ரைட்டர் இருக்கார் சார், ஒரு பெரிய ரைட்டர் லாசா ராம். இப்போ நீங்கள் அவர் சொல்லுவார், ஒரு படைப்பாளி எப்படி இருக்கணும்னா, படைப்பாளி வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கணும் பாரு. தீவு எங்கே இருக்குன்னா கடலுக்குள்ளே இருக்கும், ஆனால் தனியாக இருக்கும். கடலுக்குள்ளே தான் தீவு இருக்கும், ஆனால் தனியாக இருக்கும். ஸோ ஒரு கிரியேட்டர்ன்றவன் ஜனங்க கூட தான் இருக்கணும், ஆனால் தனியாக இருக்கணும். ஸோ தனியாக இருந்தால் இங்கே என்ன நடக்குன்னு சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஜனங்களுக்கு கூட இருந்தாலும் தனியாக இருக்கணுன்றது லாசா ராமமிர்தம் மாதிரி ஒருத்தர் சொன்னது. அந்த மாதிரி இவங்க கூட இருக்கும்போது நம்ம தனியாக இருக்கும்போது நிறைய பார்க்க முடியுது இல்லையா? அவங்க பேசுகிறது தான் நம்மளுடைய மொழி, அவங்க பேசுகிறது தான் நம்ம டயலாக், அவ்வளோதான்.
மேக்ஸிமம் யதார்த்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த பெயின் இருக்கும் நல்லா. பட் அது அந்த யதார்த்தத்தையும் ரொம்ப அழகா இருந்தது. லைக் யதார்த்த சில சமயம் ரொம்ப ட்ரையா இருந்திருக்கலாம். பட் அந்த யதார்த்த வசனங்கள்லாம் எனக்கு ஒரு சீன் ஞாபகம் இருக்கு. முரளி வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஒரு இது பண்ணதை சிவலட்சுமி ரிஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து இது பண்ற சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த இதெல்லாம் யதார்த்தமாவும் இருக்கும், ஆனா ஷார்ப்பா இருந்தது. கண்டிப்பா 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 கண்டிப்பா. சார் சித்ரா சார், நான் வந்து உங்ககிட்ட ஒன்று தேங்க் பண்ணணும்னு நான் தட் வாஸ் தி அதர் ரீசன் ஐ கால்ட். இந்த மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் ரொம்பவே நல்லா இருக்கு. நன்றி நன்றி. எக்ஸ்ட்ரானரினா அது காரணம் சுரேஷ் கிருஷ்ணா தான். அவருடைய நெரேஷனும் அந்த டிக்ஷனும் தான் அதுக்கு காரணம். ரொம்ப பிரமாதம். டெஃபினட். அண்ட் அவர் வந்து எல்லாம் அவர் வந்து சிவகுமார் சார் மாதிரி டைரி எல்லாம் எழுதி வச்சிருக்காரான்னு தெரியல, அப்படியே நேத்து நடந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, எக்ஸ்ட்ரானரி மெமரி பவர். யா ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப வெரி ஹாப்பி டு ஜாயின் தி ஷோ. Thank you. பெஸ்ட் ஆஃப் லக் நாகராஜ் சார். ஓகே சார். நன்றி சார். யா thank you. பொதுவாகவே நிறைய அடிக்கடி தோணிட்டே இருந்தது சார். ஒரு வாட்டி பாக்யராஜ் சார் கூப்பிட்டு ஒரு வாட்டி பேசுகிறேன் சார். பாக்யராஜ் சார் கூப்பிட்டு பேசியிருக்காரு. நிறைய நண்பர்கள் சசி, அப்புறம் கௌதம் சார், நிறைய இடங்கள்ல நிறைய நல்லவங்க, நிறைய லெஜெண்டாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட கூப்பிட்டு பேசுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஆக்சுவலாக? நீங்கள் ஒரே நாள் இதெல்லாம் விட்டால் கூட அதுக்கான டிரைவ் கொஞ்ச நாளாக இருந்திருக்கணும். எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் விட்டு. ஆமாம் சார். ஆமாம், ஒரு தாட் இருந்தது சார். அந்த டிரைவ் பாயிண்ட் எதுன்னு கேட்குறேன். அதுதான் சார். கொஞ்சமாக வந்து ஒரு கில்ட்டினஸ் ஒன்று இல்லை சார். யாராவது போகும்போது சொல்லுவாங்களா சார், நல்லா வந்திருக்கலாம்டா, யார் தெரியுதா போகிறது. பொதுவாக இது போன்ற எல்லா கதாசிரியர்களுக்கும் நாம் அடுத்து பிரபலமான கதாநாயகர்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்றது தான் எண்ணமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி எண்ணம் இருக்கா? அந்த கதை சொல்லணுன்றதே இல்லை சார். இந்த படத்தோட அப்புறம் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.